புதுச்சேரியில் இன்று முதல் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2027 ஆண்டிற்கான இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த தேசிய பணி நாட்டின் திட்டமிடல், தொகுதிகள் மறுவரையறை மற்றும் பொது கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு மிக அவசியமாக ஒன்றாகும். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் மற்றும் மாஹே ஆகிய யூனியன் பிரதேசத்தில் அனைத்து பகுதிகளிலும் இந்த கணக்கெடுப்பு நேரடி முறையில் நடத்தப்படும். இதற்கு வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியை கணக்கெடுப்பு அதிகாரிகள் மற்றும் அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று மேற்கொண்டனர். இதனிடையே லாஸ்பேட்டை தொகுதியில் தொடங்கிய கணக்கெடுப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். இதில் வீடு பட்டியலிடும் கட்டத்தில் வீட்டு வசதி நிலைகள் குறித்து தரவுகள் சேகரிக்கப்படும். இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 33 கேள்விகளை கேட்க கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளின்படி இணக்கமற்ற சூழல் அல்லது வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தால் சட்ட விதிகளின்படி 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்களுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாக்கமுடியான்பேட் அரசு அச்சகம் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாநில செயலாளர் சேதி செல்வம் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் பாளையத்தான், மாநில பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆட்டோ சங்க மாநில கௌரவ தலைவர் ராமதாஸ், மாநில செயல் தலைவர் சதீஷ், மாநில துணை பொதுச் செயலாளர் ஜீவா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டியும், பெட்ரோல், டீசலுக்கு மானியம் வழங்க வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில் மேம்பாலம் கட்டும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகே போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தினார். கட்டுமான பணிகளின் போது பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் வாகனம் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து உப்பனாறு கால்வாய் மேம்பால பணிகளை மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை பகுதியில் பார்வையிட்டார். ஆய்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஜான்குமார், பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். நாராயணசாமி முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்களை காலி செய்யவே தேர்தலில் எம்பி வைத்திலிங்கம் செயல்பட்டார். அவருக்கு மனசாட்சி இருந்தால் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி முதல்வர் பணம் வாங்கிக் கொண்டு அமைச்சர் பதவியை எனக்கு தந்ததாக காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் பேசியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என் மீது வைத்திலிங்கம் எம்பி லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டினார். அதற்கு நேரடியாக விவாதிக்க தயார் என நான் தெரிவித்த பிறகு அவர் வாய் திறக்கவே இல்லை. மல்லாடி மீது லஞ்சம், ஊழல் குறித்து பேச புதுச்சேரி மட்டுமல்ல இந்தியாவிலேயே யாருக்கும் தகுதி இல்லை. எனது சொந்த பணத்தில் தான் அனைத்தையும் செய்து வருகிறேன். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கக்கூடாது. வெளியில் பலரும் தெரிவிக்கும் தகவலில் உண்மையானதை ஆதாரத்துடன் தெரிவிக்க வேண்டும். இது பற்றி எங்கு வேண்டாலும் விவாதிக்க தயாராக உள்ளேன். பணம் வாங்கி அமைச்சர் பதவி கொடுக்கும் பழக்கம் முதல்வர் ரங்கசாமிக்கு இல்லை. பண பேரம் நடந்திருப்பதாக இருந்தால் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அமைச்சர் பதவி அப்பொழுதே தரப்பட்டிருக்கலாமே. நாராயணசாமியையும் முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, கமலக்கண்ணன் உள்ளிட்டோரை காலி செய்யவே கடந்த தேர்தலில் வைத்திலிங்கம் எம்பி செயல்பட்டார். வைத்திலிங்கம் முதல்வராக இருந்தபொழுது நான் அமைச்சராக பணம் கொடுத்தேனா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த 7 ஆண்டுகளாக எம்பியாக இருந்தும் புதுச்சேரிக்கு எந்த விதமான திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. மனசாட்சி இருந்தால் எம்பி பதவியையும் வைத்திலிங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். வில்லியனூர் தொகுதியில் குப்பை அள்ளுவது சம்பந்தமாக ரவிக்குமார் எம்எல்ஏ தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. வில்லியனூர் தொகுதியில் பெரும்பாலான இடங்களில் கடந்த சில தினங்களாக சரிவர குப்பைகள் அள்ளுவதில்லை என்ற புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் தெருக்கலை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு பணி மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பஞ்சாயத்தில் நடந்த குப்பை அள்ளுவது சம்பந்தமாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ரவிக்குமார் எம்எல்ஏ தலைமையில் ஆணையர் பிரபாகர், HR ஸ்கொயர் நிறுவனத்தின் மேலாளர் உதயச்சந்திரன் மற்றும் ஏரியா சூப்பர்வைசர்கள் ரவி, ஆறுமுகம், முரளி, மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் இல்லாமல் சுத்தமாக தெருக்களை பராமரிக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் குப்பைகளை அள்ளுவதற்கான உபகரணங்கள் உடனடியாக ஊழியர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அந்தந்த தொகுதியில் தேவையான பணியாளர் உடனடியாக நியமித்து சுத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் கொம்பாக்கம், உத்தரவாகினி பேட் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கல்வி நிறுவன வாகனங்களை 2வது நாளாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதையொட்டி கோர்ட் உத்தரவின் பேரில் அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி மேட்டுப்பாளையம் லாரி முனையத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. புதுச்சேரியில் மொத்தம் 1164 பள்ளி வாகனங்கள் உள்ளன. முதற்கட்டமாக நேற்று முன்தினம் 172 பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு கொண்டுவரப்பட்டு 138 வாகனங்களுக்கு தகுதிச் சான்றிதழ் அளிக்கப்பட்டன. மீதமுள்ள 34 வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பழுது, கதவு சரியாக மூடப்படாதது, இருக்கைகள் விவரம் குறிப்பிடாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களில் கருதி தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. இந்த நிலையில் நேற்று 2வது நாளாக நடந்த ஆய்வில் 55 பள்ளி கல்லூரி வாகனங்கள் வந்தன. இதில் 52 வாகனங்கள் தகுதி பெற்றுள்ளன. 2 வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. மீதமுள்ள வாகனங்களுக்கான ஆய்வு வரும் 10ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நூலக உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் விண்ணப்பித்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கதால் தேர்வு மையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறையில் நிலவி வரும் பணியிட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு 26 இளநிலை நூலக உதவியாளர் பணியிடங்கள் மற்றும் 1 கேலரி அசிஸ்டன்ட் என மொத்தம் 27 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த 21,688 தேர்வர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதற்கான எழுத்துத் தேர்வு நேற்று நடந்தது. இந்த நிலையில் தேர்வை வெறும் 10,078 பேர் மட்டுமே எழுதினர். 11,610 பேர் தேர்வர்கள் வரவில்லை. 53.53% ஆப்சென்ட் ஆனதன் காரணமாக பல தேர்வறைகள் வெறிச்சோடின. தேர்வு மையங்களை தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ்குமார் ஜா தலைமையில் மாவட்ட பதிவாளர் மாணிக்க தீபன், நிதித்துறை இணைச் செயலாளர் ரத்னகோஷ் கிஷோர், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மற்றும் சார்பு செயலர்கள் முருகேசன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி அடுத்த இடையாஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 91ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள இடையாஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமாக மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி, காரைக்காலில் பிரெஞ்சு துணை தூதரக கவுன்சிலர் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்தது. நீண்ட வரிசையில் நின்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஓட்டளித்தனர். வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று உலகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடந்தது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஓட்டுப்பதிவு நடந்தது. 4 ஓட்டுச்சாவடிகள் அமைப்பு. இந்த தேர்தலுக்காக புதுச்சேரியில் 2 ஓட்டுச்சாவடிகளும், சென்னை மற்றும் காரைக்காலில் தலா 1 ஓட்டுச்சாவடியும் என மொத்தம் 4 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள பிரெஞ்சு தூதரக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டுச்சாவடியில் காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு மக்கள் ஆவலுடன் வந்து தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து சமூக இடைவெளியுடன் தங்களது ஓட்டுப்பதிவை செய்தனர். மாலை 6 மணி வரை இந்த ஓட்டுப்பதிவு நீடித்தது. இந்த தேர்தலில் புதுச்சேரி தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மொத்தம் 4,378 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதில் வெற்றி பெறும் பிரதிநிதிகள் 6 ஆண்டுகள் பதவியில் நீடிப்பார்கள். காலாப்பட்டு தொகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தொகுதி எம்எல்ஏ செந்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகச்செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள், அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் மருத்துவமனைகளில் உள்ள குறைகள் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் பொழுது மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.